சினிமா ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படமான தலைவர் 173 படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறாருன்னு கமல்ஹாசன் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதாவது இந்த படத்தை கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது மட்டும் இல்லை, இதில் ரஜினியோட சேர்ந்து ஒரு கேமியோ பண்ண போகிறாரு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ரஜினி கமல் சேர போகிற ஒரு படம் அப்படின்றதாலே இந்த அறிவிப்பு வந்த நாளில் இருந்தே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரஜினி கடைசியாக நடித்த படங்களான ஜெயிலர்லேருந்து கூலி வரைக்கும் எல்லாமே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் படங்கள். இந்த மாதிரி ஒரே ஜானர் படங்களை கொடுக்காம இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ரசிகர்களை குஷிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஜாலியான என்டர்டைனர் படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ரஜினி திட்டமிட்டதால் இந்த படத்தில் சுந்தர் சியை கமிட் செஞ்சதாகவும் சொல்லப்பட்டது. ஏன்னா சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கதைகளை நல்லாவே அவர் கையாள்வார். அவர் இந்த மாதிரியான கதைகள் கொடுத்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் படங்களையும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுந்தர் சி ரஜினியோட காம்போல அருணாச்சலம் படம் கூட வந்திருக்கு, அதுவும் நல்லாவே இருக்கும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவில் சுந்தர் சியை கமிட் செஞ்சுருக்காங்க. சுந்தர் சி இந்த படத்தில் கமிட் ஆனதும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கமல்ஹாசன் தன்னோட பிறந்தநாளான நவம்பர் 7ஆம் தேதி வெளியிட்டாரு. இந்த அறிவிப்பு வெளியான கொஞ்ச நாளே சுந்தர் சி அவர் தரப்புல இருந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த படத்துல இருந்து நான் விலகிறேன், இதுக்காக ரசிகர்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து வெளியேறாரு. இதுக்கான சரியான காரணங்கள் இது நாள் வரைக்கும் சொல்லப்படலை. இந்த ஒரு சூழல்ல சுந்தர் சி இந்த படத்துல இருந்து வெளியேறினது சினிமா வட்டாரத்துல சர்ச்சையா இருக்கு. இதுக்கு சில காரணங்களும் சினிமா வட்டாரத்துல தொடர்ந்து பேசப்பட்டு வருது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சுந்தர் சிக்கு இந்த படத்துல சம்பள பிரச்சனை. ஏன்னா ரஜினியோட கடைசி படமான கூலி படத்துல அந்த படத்தோட டைரக்டரான லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும், இந்த படத்துல சுந்தர் சிக்கு அதை விட குறைவான சம்பளம் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால சுந்தர் சிக்கு நான் வந்து 30 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கேன், இன்னைக்கும் நான் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு அந்த புதுமுக இயக்குனரை விட சம்பளம் கம்மியாக கொடுக்குறதா அப்படின்ற ஈகோ வந்து அவர் வந்து இந்த ஈகோனால இந்த படத்துலேருந்து வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இது தொடர்பாக கமல்ஹாசன் தரப்புல இருந்து, நான் ஒரு இன்வெஸ்டர், நான் ஒரு முதலீட்டாளர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த கதை பிடிக்கணும், அதாவது ரஜினிக்கு இந்த கதை பிடிக்கணும், அவருக்கு பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கதை கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னார். இதை வச்சு பார்க்கும்போது சுந்தர் சி சொன்ன கதை ரஜினிக்கு பிடிக்காம போயிருக்கலாம், அதனால தான் அவர் இந்த படத்துலேருந்து விலகிட்டாரு அப்படின்னும் பேசப்படுது. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, கதை பிடிக்கிற வரைக்கும் கதை கேட்டுகிட்டே இருப்போம்னா அப்போ சுந்தர் சி வந்து கதையை சொல்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்களா? அப்படி கதையை கன்ஃபார்ம் பண்ணாமலே ஏன் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கமல்ஹாசன் வெளியிடணும் அப்படின்ற கேள்வி இங்கே வருது. இதற்கும் சில காரணங்கள் சொல்லப்படுது. கமல்ஹாசனுடைய தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கடைசியாக ப்ரொடியூஸ் பண்ண படமான தக் லைஃப் படம் சரியாக போகல, பெரிய தோல்வி சந்திச்சது, பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. அதில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்கிறதுக்காக அடுத்ததாக சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு கமல்ஹாசன் திட்டமிட்டதாகவும், அந்த படத்தில் கமல்ஹாசன் தானும் ஒரு கேமியோ பண்ணா 2 ரசிகர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதன் மூலமா ஒரு கலெக்ஷன் எடுத்து அந்த கலெக்ஷனை வச்சு ஏற்கனவே ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி ரஜினியும் வந்து ஆக்ஷன் படங்கள்ல இருந்து ஒரு ஜாலியான என்டர்டைனர் படம் திட்டமிட்டிருப்பதால இந்த படத்தை ஒரு பட்ஜெட்ல பண்ணி முடிச்சு, அதுவும் சீக்கிரமா பண்ணி முடிச்சு சீக்கிரமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்காக தான் கமல்ஹாசனே வந்து சுந்தர் சியை தேர்வு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த பக்கம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சூப்பர் ஸ்டார் இமேஜை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே அன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கவங்களோட ட்ராவல் பண்ணுறதை வழக்கமாக வச்சிருக்காரு. கடைசியாக பார்த்தோன்னா அவர் இப்போலாம் வந்து நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான இளம் இயக்குநர்களோட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் சுந்தர் சி கூட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ரஜினிக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் ப்ரொடியூசர் அப்படிங்கிற முறையில் கமல்ஹாசன் இந்த முடிவை எடுத்ததால் வேறு வழி இல்லாமல் ரஜினி இந்த படத்துக்கு ஓகே சொன்னதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு சூழலில் இந்த பேச்சுவார்த்தை மட்டும் நடந்து முடிஞ்சிருக்கு, கதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமலே இருந்திருக்காங்க. ஆனாலும் கமல்ஹாசன் தரப்புல இருந்து அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அந்த சின்ன ஈவெண்ட் நடத்தி முடிச்சு கமல்ஹாசன் தன்னுடைய தரப்புல இருந்து அந்த அறிவிப்பை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சுந்தர் சி கதைக்கான ஒன்லைன் ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் ரஜினி கிட்ட சொல்றாரு. ரஜினிக்கு அதில் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொல்லப்படுது. ரஜினி இன்னைக்குரிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கதைகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனால் சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 எடுத்திருக்காரு. அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்ல பிஸியா இருக்காரு. அதை முடிச்சுட்டு அப்படியே விஷாலோட படத்துலையும் கமிட் ஆயிருக்காரு. இந்த நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில தான் கமல்ஹாசனே வந்து கேட்டுக்கிட்டதால, ஏன்னா ரஜினி கமல் சேரப்போற ஒரு மிகப்பெரிய ஒரு படம், முக்கியமான படம், அந்த படத்துல வந்து டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு கமல்ஹாசனே வந்து கேட்டதால அவர் அந்த நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில தான் சுந்தர் சி ஓகே சொன்னதா சொல்லப்படுது. இந்த ஒரு சூழல்ல இந்த படத்துக்கு ஓகே சொல்லியாச்சு. ரஜினி இந்த படத்தோட கதை பிடிக்கல மாத்துங்கன்னு சொன்னதால இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில, இவ்வளோ ஒர்க் பிஸிக்கு மத்தியில ஒரு புது கதையை ரெடி பண்றது சாத்தியம் இல்லாத
ஒரு விஷயம், அதனால இதுல இருந்து வெளியேறதா பெட்டரான ஒரு டெசிஷனா இருக்கும்னு சுந்தர் சி முடிவு பண்ணி ரஜினி கமலுக்கு தெரியாமலே இந்த முடிவு எடுத்து இந்த அறிவிப்பு வெளியிட்டதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ சுந்தர் சி இந்த படத்துல இருந்து வெளியேறுவதா அவரே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிட்டு இந்த படத்துல இருந்து வெளியே போயிட்டாரு. சுந்தர் சி இந்த படத்துல இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. தொடர்ந்து இந்த படத்தை அடுத்து யாரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அடுத்து வேறு சில இயக்குநர்கள்ட்ட கதை கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க, யார் இந்த படத்துல கமிட் ஆக போறாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.